வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று என்ன நடந்தது, நேற்று நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பார்த்துருவோம். எப்போல்லாம் இந்த கம்ப்யூட்டரோட கர்சரை ஒவ்வொரு கேண்டில்ஸ்டிக் மேலே வைக்கிறனோ கீழே பார்த்தீங்கன்னா அதோடைய டேட்டும் டைமும் தெரியும். நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த வெள்ளை கலர் கேண்டில்ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டுடைய ப்ரைஸ் ஓப்பனிங். அது என்ன காட்டுது அப்படின்னா 5930 பக்கமாக க்ரூட் ஆயில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு அப்படின்றத காட்டுது. நேற்று நம்ம என்ன எதிர்பார்த்ததில் ஒரு சின்ன மாறுதல் என்ன இருந்துச்சுன்னா, நேற்று நைமேக்ஸ் மார்க்கெட்டை பார்த்துட்டு க்ரூட் ஆயில் மார்க்கெட் முன்னாடி நாள் மார்க்கெட் க்ளோசிங்கை விட கீழே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு எதிர்பார்த்தோம். ஆனால் அது ஓப்பன் ஆனது 5920க்கு மேலே. ஆனால் அதே சமயத்தில் ரெண்டு விதமான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றத நேற்று வீடியோ ப்ரெசன்டேஷனில் தெளிவாக சொல்லியிருந்தோம். ஒன்று 5920 மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆகிருந்ததுன்னா அது பையர்ஸை புல் பண்ணி இந்த நம்ம எதிர்பார்த்துட்ருக்கிற இந்த முக்கியமான 5960 பக்கமாக தள்ளி அந்த இடத்துல இதை பிரேக் அவுட் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பை கூட அது கொடுக்கும் அப்படின்றது நம்ம எதிர்பார்த்த ஒரு விஷயம். ஸோ ரெண்டு வாய்ப்புகளையும் சரிசமமாக உங்களுக்கு சொல்லியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் நவம்பர் 6 ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டு இந்த இடத்துல எப்படி மார்க்கெட் ரியாக்ட் ஆகிருந்தது அப்படின்ற ஒரு கருத்தையும் தெரிவிச்சிருந்தோம். அதன் அடிப்படையில் நேற்று மார்க்கெட்டில் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பன் ஆன உடனே மார்க்கெட் வந்து 5920 பக்கமாக வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கு. இது என்ன மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, இந்த நவம்பர் 20 நடந்தது மறுபடியும் திருப்பி நடந்த மாதிரி 5920 டெஸ்ட் பண்ணிவிட்டு ஓரளவு இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கலாமா இல்லை இதுக்கு கீழே வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுக்கலாமா அப்படின்ட்டு ஒரு யோசனை ரொம்ப நேரமாக நடந்துகிட்டு இருந்துச்சு. கடைசி இது ஒரு சப்போர்ட்டாக கன்வெர்ட் ஆகி, இதுக்கு முன்னாடி நடந்தது பார்த்திங்களா, இந்த மாதிரி இது ஒரு சப்போர்ட்டாக கன்வெர்ட் ஆகி மார்க்கெட்டை வந்து ஓரளவு மேலே போய் இந்த 5960 டெஸ்ட் பண்ணியிருக்கு. இது வரைக்கும் பாருங்கள் எவ்வளோ படிப்படியாக மார்க்கெட் மூவ் ஆகிருக்கு. இந்த மூமெண்ட் எடுக்கிறதுக்கு அது எடுத்திருக்க டைம் ரொம்ப அதிகம். ஏன்னா இவ்வளோ இடத்துல இவ்வளோ பையர்ஸை அது சேர்த்துருக்கு அப்படின்றது தான் அர்த்தம். இந்த 5960 மேலேயும் இது போக முயற்சி பண்ணி திருப்பி இங்கே ஒரு டெஸ்டிங் நடந்திருக்கு. இந்த 5960 ஒரு சப்போர்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஒரு முயற்சி நடந்திருக்கு. மறுபடியும் இந்த 5960 ஒரு சப்போர்ட்டாக மாறிடுச்சு. மாறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா படிப்படியாக மார்க்கெட் மேலே போய் அடுத்து முக்கியமான 6020 அப்படின்ற ஜோனையும் பிரேக் பண்ணி அதுக்கு அடுத்த இடமான 6060 அப்படின்ற இடத்தையும் தொட்டுட்டு அங்கேயே க்ளோஸ் ஆகிருக்கு. நேற்று மார்க்கெட்டுடைய கம்ப்ளீட்டான ப்ரைஸ் அனாலிசிஸை பார்க்குறப்ப இது மொத்தமாக பையர்ஸ் டாமினேட்டட் மார்க்கெட் அப்படின்றது தெரியுது. ஓப்பன் ஹைலோ க்ளோஸ் அனாலிசிஸை பார்த்தோன்னா சந்தேகமே இல்லை, நேற்று மார்க்கெட்டுடைய ப்ரைஸ் ஓப்பனிங் அது முன்னாடி நாள் மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங்கை கம்பேர் பண்ணுறப்ப அதிகமாக இருந்திருக்கு. புதிய லோ ஒன்று க்ரியேட் பண்ண முடியலை, ஹை ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு. நேற்று மார்க்கெட்டோட க்ளோசிங்கும் அதுக்கு முன்னாடி நாள் மார்க்கெட்டுடைய ப்ரைஸ் க்ளோசிங் ஓப்பனிங்கை பார்க்குறப்ப ரொம்ப அதிகமாக க்ளோசிங் வந்திருக்கு. இந்த ஒரு காரணத்தினால தான் நம்ம ஓப்பன் ஹைலோ க்ளோஸ் அனாலிசிஸ் பண்ணுறது. எதுக்காக இந்த ஓப்பன் ஹைலோ க்ளோஸ் அனாலிசிஸ் பண்ணுறோன்னா இந்த காரணம் தான். இந்த ப்ரைஸ் ஓப்பனிங் எங்கே பையர்ஸ் வந்து புல் ஆகுறாங்க, பையர் சாதகமாக இருக்குமா செல்ல சாதகமாக இருக்குமா அப்படின்றத நம்ம வீடியோ அனாலிசிஸில் ரொம்ப தெளிவாக சொல்கிறோம் உங்களுக்கு. இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன பண்ணலாம் அப்படின்றதுக்கு முன்னாடி நேற்று நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நவம்பர் 6 மார்க்கெட்டில் என்ன நடந்தது அப்படின்றத ஒரு கருத்தை அடுத்து நேற்றே ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருந்தோம். அதை மறுபடியும் திருப்பி பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குது நவம்பர் 6 மார்க்கெட்டில் நடந்தது. நேற்றே இது ஒரு தடவை உதாரணமாக காமிச்சிருந்துருக்கோம், மறுபடியும் காமிக்கிறோம். இந்த 5870 அப்படின்ற இடத்த தொட்ட உடனே இப்போ என்ன நடந்ததோ அதே தான் நவம்பர் 6 நடந்திருக்கு. அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இந்த இடத்த டச் பண்ணிவிட்டு மார்க்கெட் என்ன பண்ணியிருங்க பாருங்கள், 5960 நம்ம இப்போ பார்த்தோம் பார்த்திங்களா, 5960 இந்த இடத்த உடைச்சதுக்கப்புறமா அது போன ஏரியாலாம் பாருங்கள் 6020 அடுத்தது 6060. இந்த 6060 தொட்டதுக்கப்புறம் என்ன நடந்தது அதுதான் நமக்கு இன்றைக்கி முக்கியமான வேலை, அதை கண்டுபிடிக்கிறது தான். இந்த 6060 அப்படின்றத நவம்பர் 1 தொட்டதுக்கப்புறமா ப்ரைஸ் வந்து அதுக்கு மேலே போக முடியாமல் ஒரு தடவை கீழே வந்து க்ளோசிங் கொடுத்த காரணத்தினால மார்க்கெட் கீழே ட்ராப் ஆகி இந்த ஒரு சரிவை சந்திச்சது. ஆனால் அதே சமயம் நவம்பர் 7 இந்த இடத்த தொட்டுட்டு 5960 சப்போர்ட் எடுத்து பாருங்கள். நவம்பர் 7 என்ன நடந்துட்டு
இந்த 6000 அப்புறம் 6000 மேலே இங்கே மூவ் ஆனப்போ எந்தெந்த டார்கெட்டில் ரீச் பண்ணியிருக்குன்னா 6060க்கு அப்புறமா 6120 மற்றும் 6160 இந்த 2 ஜோனையும் டச் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே போக முடியாமல் நடந்தது தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிற மிகப்பெரிய சரிவு. இப்போ லேட்டஸ்ட்டாக மார்க்கெட் கீழே விழுந்தது பார்த்தீங்களா, எது வரைக்கும் கீழே விழுந்ததுன்னு பாருங்கள், 5830 வரைக்கும். இதுதான் இப்போ நடந்த ஒரு விஷயம். இதை பார்க்குறப்ப ஒரு பாம்பு மாதிரி இருக்கும், மேலே போனது கீழே வந்தது மேலே போயிட்டுருக்கு. ஏன் இந்த இடத்த உங்களுக்கு இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன பண்ணலாம் அப்படின்றதுக்கு நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருந்த ப்ரைஸ் ஆக்ஷனை ஞாபகத்தில் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இன்றைக்கி க்ரூட் ஆயில் மார்க்கெட் இந்த 6060 பக்கமாகவே ஓப்பன் பண்ணி மார்க்கெட் திருப்பி மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பையர் சாதகமாக இந்த மார்க்கெட், அதாவது இந்த லாங் டேர்ம் பையிங்பாங்க, அதை ஒரு 4 நாள் 5 நாள் கண்டினியூஸாக ஓரளவு பையிங் இருக்கணும், இல்லை ட்ரெண்ட் ஏற்றத்துக்கு தான் சாதகமாக இருக்கும் அப்படின்னா என்னென்னலாம் நடக்கும்னு பாருங்கள். இன்றைக்கி 6060 இருந்து ஒன்று ப்ரைஸ் ஓப்பன் ஆகிட்டு இந்த 6060 சப்போர்ட் எடுத்துகிட்டு நேராகவே மேலே போயிடும் நேற்று போன மாதிரி. அப்படின்னா என்ன அர்த்தம், மார்க்கெட்டில் ஒரு அதிகமான பையிங் இருக்குது, மார்க்கெட்டோட ட்ரெண்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. அப்படி இல்லாமல் இன்னொரு சோதனையை பண்ணணும் அப்படின்னா ப்ரைஸ் 6060 ரெசிஸ்டன்ஸ் எடுத்து இந்த 6020 இந்த 6000 அப்படின்ற இடத்துக்குள்ளே ஒரு கடுமையான ஒரு போராட்டம், சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் போராட்டம் இருக்கும். அதோடைய முடிவு என்னவாக இருக்கணும்னா இந்த 6020க்கு மேலேயோ இந்த 6060க்கு மேலேயோ க்ளோசிங் கொடுத்ததுன்னா எல்லாரோட பார்வைக்கும் மார்க்கெட் ரொம்ப பையிங் ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு சொல்லி இன்னும் சில பையர்ஸை புல் பண்ணி மார்க்கெட் கண்டினியூஸாக மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி நடக்காமல் இந்த 6000க்கு கீழே ப்ரைஸ் க்ளோஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்காக தான் நவம்பர் 1 என்ன நடந்தது அப்படின்றத உங்களுக்கு காட்டினேன். இந்த 6000க்கு கீழே ப்ரைஸ் க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா பையர்ஸுக்கு மறுபடியும் சந்தேகம் இங்கேருந்து பை பண்ண ஆளுங்க எல்லாம் ப்ராஃபிட்டை மட்டும் புக் பண்ணிட்டு வெயிட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அதனால் என்ன நடக்குன்னா மறுபடியும் 5960க்கு வேலை தள்ளப்பட்டு இது மறுபடியும் ஒரு கன்சாலிடேட் பண்ணி திருப்பி ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமான ட்ரேடிங்காக மாறிடும். அதனால் நம்ம எதிர்பார்க்க வேண்டியது இன்றைக்கி க்ரூட் ஆயில் மார்க்கெட் பையிங்கில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நோட் பண்ண வேண்டிய விஷயமும் சொல்லியாச்சு, இந்த இடம்லாம் ஜோன்லாம் ஃபோக்கஸ் பண்ணிட்டு எதிர்பார்க்குற டார்கெட் ஜோனையும் மார்க் பண்ணிட்டோம். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த டார்கெட் ஜோன்லாம் எதை அடிப்படையாக நம்ம மார்க் பண்ணிட்டு வரோம் அப்படின்ட்டு. பழைய ஹிஸ்ட்ரிஸ் ஆஃப் சார்ட்டில் ஒவ்வொரு இடத்துலையும் க்ரூட் ஆயில் எங்கெங்கே நின்று ரிவர்ஸ் ஆகிருக்கோ அந்தந்த இடத்தெல்லாம் நம்ம அடுத்தடுத்த டார்கெட்டாக சொல்லுவோம். ஏன்னா டெக்னிக்கல் அனாலிசிஸோட பேசிக் ஸ்ட்ரக்சரே ஓப்பன், ஹை, லோ, க்ளோஸ், சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ். இந்த அடிப்படையில் இந்த வீடியோ ப்ரெசன்டேஷன் மற்றும் எங்கள் குட்வில் கமோடிட்டிஸோட சார்ட்டிங் டூலை யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறதுனால உங்கள் ட்ரேடிங் ரிசல்ட்டில் ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவான மாற்றம் வரும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷன் மிக பொறுமையாக பார்த்துட்டு இருந்ததுக்கு மிக மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.